ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 15/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பதில், ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளிடத்தில் வந்தே ஆகணும். பதீத்தமான துக்கமான குழந்தைங்களை சுகமானவர்களாக ஆக்கியே தீரணும். இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அதில் பதில் அவர் மிகவும் அகங்காரமற்றவராகி பதீத்த உலகில் பதீத்த சரீரத்தில் வர்றாரு. தந்தை இந்த நேரத்தில் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குறாரு. பிறகு நம்ம அவருக்கு துவாபர யுகத்தில் தங்கள் கோயில் கட்டுறோன்னு பாபா சொல்கிறாங்க. 2 உலகங்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பதில், 2 உலகம் இருக்குது. ஒன்று பாவ உலகம், மற்றொன்று புண்ணிய உலகம். துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம். சுகம் அவசியம் புது உலகத்தில் புதிய கட்டிடத்தில் தான் இருக்க முடியுங்கிறாங்க பாபா. பழைய கட்டிடத்தில் துக்கம்தான் இருக்கும். அதனால தான் அதை இடித்து விடுவர் அப்படின்னு பாபா 2 உலகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா தனக்கு எப்படியெல்லாம் நிந்தனை ஏற்படுவதாக கூறுகின்றார்? பதில், என்னை பகவான்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே தெரிஞ்சிருக்கலைங்கிறாங்க பாபா. பகவானையே அறியலைன்னா பிறகு எதற்கும் பயன்படாதவங்களாக ஆகிடுறாங்க. துக்கத்தின் பொழுது ஏ பிரபு, ஏ ஈஸ்வரனெல்லாம் சொல்லி அழைக்கிறாங்களாம். ஆனால் அதிசயம் என்னென்னா, ஒரு மனிதருமே எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை அறியவில்லை. சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. ஆமை, மீன் போன்றவைகளில் பரமாத்மா இருக்கிறார்னு சொல்கிறாங்க. இது பரமாத்மாவை நிந்தனை செய்கிறதா இருக்குது. தந்தைக்கு எவ்வளோ நிந்தனை செய்கிறாங்க. அதனால தான் பகவானின் மகா வாக்கியம் என்னென்னா, எப்பொழுது பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏனியில் கீழே இறங்கி தமோ பிரதானம் ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது நான் வருகிறேன்னு சொல்லி பாபா தனக்கு நிந்தனை ஏற்பட்டதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லையற்ற நாடகத்தில் பாபா வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நானும் நாடகத்தில் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கேங்கிறாங்க பாபா. இந்த நாடகத்தில் நானும் விடுபட முடியாது. பதீத்தமானவர்களை பாவனமாக்குவதற்கு நானும் வந்தே ஆக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா புது உலகை யார் ஸ்தாபனை செய்வாங்க? குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புது உலகிற்கு யார் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு பாபா இந்த நாடகத்தோட பந்தனத்தில் தானும் கட்டுப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செல்வந்தர்களுக்கு எந்த விஷயம் தெரியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த உலகத்தில் பல செல்வந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறதாக அவங்க நினச்சிக்கிறாங்களாம். செல்வம் இருக்குது, மாளிகைகள் இருக்குது, விமானம் இருக்குது. ஆனால் எதிர்பாராமல் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், திடீரென்று இறந்து விட்டால் எவ்வளோ துக்கம் ஏற்படுது. சத்யுகத்தில் ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது. துக்கத்தின் விஷயமே கிடையாது என்பது அந்த செல்வந்தர்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாபா. அங்கே ஆயுளும் அதிகமாக இருக்கும். இங்கு திடீரென்று இறந்து விடுறாங்க. சத்யுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காது. அங்கே எப்படி இருக்கும் என்பதை யாருக்குமே தெரியலை அப்படின்னும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் இயக்கத்தின் குறிக்கோள் என்ன என்று கேட்பவர்களுக்கு நாம் என்ன பதில் கூற வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தியில் பிராமணர்கள் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையில் யாரும் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிறது கிடையாதுங்கிறாங்க பாபா. நம்ம உண்மையிலேயே நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக தான் வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இயக்கத்தோட குறிக்கோள் என்னன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, நரனிலிருந்து நாராயணன் ஆவது தான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு இயக்கமே கிடையாது. இது குடும்பமாக இருக்குது. தாய், தந்தை மற்றும் குழந்தைங்களாக இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கு எதன் காரணத்தினால் அகால மரணம் அடைகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தூய்மையின் காரணத்தினால சத்யுகத்தில் ஆயுளும் அதிகமாக இருக்குங்கிறாங்க பாபா. ஆனால் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் போகிகளாக இருக்கிறதுனால அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கு யோகத்தின் பலனாக ஆஸ்தி அடைஞ்சிருப்போன்னு சொல்கிறாங்க. ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கும். தனக்குரிய நேரத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து
மற்றொன்றை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பாபா இங்கே எல்லாருமே போகிகளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தர்கள் எது பகவானை அடையும் வழியாக நினைக்கின்றனர் என பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தர்கள் பகவானை தேடிட்டு இருக்கிறாங்க. சாஸ்திரங்கள் படிக்கிறது, தீர்த்த யாத்திரை செல்வது, இவைகள் அனைத்துமே பகவானை சந்திக்கும் வழின்னு நினைக்கிறாங்களாம். இது வழியே கிடையாதுன்னு அப்பா சொல்கிறாங்க. வழியை நான் தான் சொல்லுவேன். குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஹே பிரபுவே வாருங்கள், எம்மை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள்னு நம்ம தான் சொல்லி வந்தோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால தான் தந்தையும் சுகதாமத்திற்கு வழியையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, தந்தையின் மீது ஏற்பட்ட பொய்யான களங்கம் எது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தந்தை ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. தந்தையின் மீது இவ்வாறு பொய்யான களங்கத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அது என்னென்னா, யாராவது இறக்குறாங்க அப்படின்னா பகவானை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்களாம். நான் யாரையும் தண்டிப்பதோ அல்லது துக்கம் கொடுக்கறதோலாம் கிடையாது. இது அவரவர்களது பாகமாக இருக்குது. நான் எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேனோ அங்கு அகால மரணம், துக்கம் போன்றவைகள் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது அப்படின்னு பாபா தான் மேலே ஏற்பட்ட பொய்யான களங்கம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தர்கள் எதை உருவாக்கி விட்டனர், ஆனால் உண்மையில் இருப்பது எது என பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில், பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாரு. சங்கம யுகம் புருஷோத்தம யுகம்னு சொல்லப்படுது. இது மனிதர்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் புருஷோத்தம மாதம்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் இருக்கிறது புருஷோத்தம யுகமாக இருக்குது. இதில்தான் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக நம்மளை ஆக்குறாரு. இப்போ நம்ம எல்லாருமே புருஷோத்தமர்களாக ஆயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க பாபா. அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமர்கள் லக்ஷ்மி நாராயணன் தான். அனைவரையும் விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட்டு, அதே மகாபாரத யுத்தம் என பாபா கேட்டிருக்கிறது என்ன? பதில், இப்பொழுது இயற்கையும் தமோ பிரதானமாக இருக்குது. தானியம் போன்றவைகள் கிடைக்கிறது கிடையாது. நான் இதையெல்லாம் செய்வதாக அவர்கள் நினைக்கிறாங்க. பஞ்சம்லாம் ஏற்படுத்துறது கடவுளுடைய வேலைன்னு நினைக்கிறாங்களாம். அடுத்த ஆண்டில் அதிக தானியங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கை, ஆனால் எதுவுமே ஏற்படுவது கிடையாதுங்கிறாங்க பாபா. இயற்கையின் சீற்றங்களை யார் என்ன செய்ய முடியும்? வெள்ளம் ஏற்படும், பூகம்பங்கள் நிகழும், வியாதிகள் ஏற்படும், இரத்த நதி ஓடும். இது அதே மகாபாரத யுத்தமாக இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க. எந்த விஷயங்களை தந்தை தான் புத்தியில் அமர செய்கின்றார்? அதுக்கான பதில், பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரிஞ்சிருக்கலைங்கிறாங்க பாபா. நமது இனம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்குது. இதிலிருந்து தான் மற்ற இனங்கள் உருவாகுது. ஆதி சனாதன் என்பதன் எந்த தர்மம், எந்த இனமாக இருந்ததுங்கிறத யாருமே புரிஞ்சுக்கலைங்கிறாங்க பாபா. ஆதி சனாதனர்கள் தேவி தேவதா தர்மத்தை இனத்தவர்கள். பிறகு 2வது நம்பரில் சந்திரவம்சி இனத்தவங்களாக இருக்கிறாங்க. பிறகு இஸ்லாமிய வம்சத்தின் இனத்தவங்க. இந்த முழு மரத்தின் ரகசியமும் வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இப்பொழுது எத்தனை இனங்கள் இருக்குது, எத்தனை கிளைகள் இருக்குது, பல வகையான தர்மங்களின் மரமாக இருக்குது. இந்த விஷயங்களை தந்தை தான் புத்தியில் அமர செய்கிறேன் அப்படின்னு பாபா தர்மங்களை பற்றின நாலேஜை தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எவை அனைத்தும் மாயையின் பகட்டுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த நேரத்தில் மாயையின் பகட்டு அதிகமாக இருக்குது. இப்பொழுதே சொர்க்கமாக ஆயிட்டுதுன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்களாம். முன்பு இவ்வளோ கட்டிடங்கள்லாம் கிடையாது. ஆக எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. பகவான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார்னா மாயையும் தனது சொர்க்கத்தை காண்பிக்குது. இவை அனைத்துமே மாயையின் பகட்டாக இருக்குது. இது வீழ்ச்சி அடையணும். எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாயை இருக்குதுன்னு பாபா மாயின் பகட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதற்கு விலை அதிகமாக வைப்பதாக பாபா கேட்பது என்ன? பதில், பாரதம் எவ்வளோ பிச்சைக்கார நாடாக ஆயிடுச்சுங்கிறாங்க பாபா. பாரதம் தான் செல்வமிக்கதாக இருந்தது. ஒரே ஒரு ஆதிசநாதன தர்மம் தான் இருந்தது. இப்பொழுதும் எவ்வளோ பழைய பொருட்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் பழமையானதெல்லாம் சொல்கிறாங்க. எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. 1,00,000 ஆண்டுகளுக்கானதெல்லாம் சொல்கிறாங்க. 1,00,000 ஆண்டுக்கான எலும்புகளை எப்படி வெளிக்கொண்டுட்டு வர முடியும்? பிறகு அதற்கு விலையும் எவ்வளவு அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பக்தியில் முதல்ல கலப்படமற்று இருந்த பக்தி பற்றியும் பிறகு கலப்படமுள்ள பக்தி பற்றியும் பாபா கேட்பது என்ன? பதில்: பக்தி மார்க்கத்தில் நம்ம பாபாவுக்கு தங்கத்தினால எவ்வளோ நல்ல நல்ல கோயில் கட்டியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த நேரத்தில் நம்மளை சொர்க்கத்திற்கு எஜமானராக பாபா தான் ஆக்குறாரு. பதித்த சரீரத்தில் அமர்றேன்னு சொல்கிறாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்ம சோமநாத் கோயிலில் பாபாவை அமரச் செய்கிறோம். தங்க வைரத்தினாலான கோயிலை கட்டுறோங்கிறாங்க பாபா. ஏன்னா நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானராக பாபா தான் ஆக்குறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால் கவனிப்பு செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு. பக்தி முதல் கலப்படமற்று இருந்தது, பிறகு கலப்படம் ஆயிடுச்சு. இன்றைய நாட்களில் பாருங்கள், மனிதர்களுக்கு பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. கங்கை கரையில் சிவோகம்னு சொல்லி அமர்ந்துடுறாங்க. தாய்மார்கள் சென்று பாலாபிஷேகம் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. இந்த தாதா கூட தானே செய்திருக்கிறார். நம்பர் 1 பூஜாரியாக இருந்திருக்கிறார். அதனால் பாபா இதெல்லாம் ஆச்சரியமான உலகமாக இருக்குதுன்னு சொல்லி பக்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்: எதன் மூலம் கடைசி பரிஸ்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சமீபத்தில் அனுபவமாகும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில்: எப்படி ஒரு பொருளை உருவாக்கும் போது அது உருவாகி தயாராகிவிட்டால் அது தனது பற்றுக்கோட்டை விட்டுவிடுது, அந்த மாதிரி எந்தளவு சம்பன்ன ஸ்டேஜின் சமீபமாக வந்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்தளவு அனைவரிடமிருந்து விலகி கொண்டே போவீங்க. எப்போது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் உள்ளுணர்வு மூலம் விலகிறீங்களோ, அதாவது எவரிடத்திலும் பற்றுதல் இல்லாமல் போகுதோ, அப்போது சம்பூர்ண பரிஸ்தா ஆயிடுவீங்கிறாங்க பாபா. ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் கடைப்பிடிக்கிறது தான் சென்று சேர வேண்டிய இலக்காக இருக்குது. இதன் மூலம்தான் கடைசி பரிஸ்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சமீபத்தில் அனுபவமாகும். அப்பொழுது புத்தி அலைவது நின்று போகும்னு பாபா சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.